ஹலோ வீவர்ஸ், சவுகார் ஜானகி திடீரென உடல் நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக மருத்துவ சிகிச்சை பலனின்றி நேற்று மதியம் உயிரிழந்துட்டாங்க. இந்த சம்பவமானது ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. இவங்க இறப்பதற்கு முன்பாக இவங்க பேசின விஷயங்களானது தற்போது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது. இதற்கு மேலே நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு எமோஷ்னலாக பல விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. திடீரென இவங்க இப்படி மனமுடைஞ்சு பேசுறதுக்கு என்ன காரணம்? அதற்கும் இவங்களுடைய இறப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்பது போன்ற பல கேள்விகளானது எழுகிறது. அது குறித்த முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுகார் ஜானகியுடைய மறைவானது குடும்பத்தினர் மட்டும் கிடையாதுங்க, திரையுலகினருக்கும் சரி ரசிகர்கள் மத்தியிலையும் சரிங்க நீங்காத பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவங்க கடைசியாக பேசின இந்த வீடியோ காட்சிகளானது இப்போது ரொம்பவே வைரலாகி கொண்டு இருக்கிறது. இந்த காட்சிகளை பல ரசிகர்கள் பார்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா வியந்து போயும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைந்தும் வராங்க. அதாவது 2022ல இவங்களுக்கு உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதானது கிடைச்சிருந்தது. அதன் பிறகு இவங்க பல விஷயங்களை எமோஷனலாக பேசியிருக்காங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு பல நல்ல விஷயங்களை அந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால் கடவுளுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே போல் எனக்கு அழகான கணவர், அழகான பிள்ளைகள் என்று என்னுடைய குடும்ப வாழ்க்கையுமே பார்த்திங்கன்னா சிறப்பாக இருந்துச்சு. அதே போல் என்னுடைய ப்ரொஃபஷனலான திரைப்படத்துறையில் நான் எத்தனையோ நடிகர்கள் கூட நடிச்சிருக்கேன். அப்படி நடித்த ஒவ்வொருத்தர் கூடயுமே பார்த்திங்கன்னா நான் ஃபேமிலியாகத்தான் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகி இருந்தேன். நான் 3 தலைமுறையினருக்கு மேலாக பார்த்தீங்கன்னா நடிகர்களுடன் நான் நடிச்சிருக்கேன். எனக்கு பல அனுபவங்களானது இதன் மூலமாக கிடைச்சிருக்கு. எல்லோருமே என்ன அவங்க வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் நினச்சி பேசி பழகுவாங்க. எனக்குமே அப்படிதான். நான் நடித்த ஒவ்வொரு படத்தின் மூலமாகவும் எனக்கு நிறைய உறவினர்களானது அதன் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகி பேசியிருக்காங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட கனவுல கூட எதிர்பார்த்தது இல்லை. ஆனால் அத்தனை விதமான புகழும் அந்தஸ்து எல்லாமே எனக்கு இப்போது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் விட்டு பேசியிருக்காங்க. அதோடு ஆல்மோஸ்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா 90 வயதை நான் கடந்துட்டேன். இதற்கு மேலே நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைக்காத பல விஷயங்களானது நல்லபடியாகவே அந்த கடவுள் நடத்தி தந்திருக்காரு. இதற்கு மேலே நான் இருந்தா என்ன போனா என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னல் ஆகி பேசியிருக்காங்க. இதற்கு மேலே நான் இறந்து போனால் கூட எந்த இடத்துலையுமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னுடைய வாழ்நாட்களில் நான் நினச்சி பார்க்காத பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அதனால் எனக்கு மன நிறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆனந்தத்தோடு பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு பேசியிருந்திருக்காங்க. தற்போது இவங்களுடைய இந்த காட்சிகள் தான் ரசிகர்கள் பார்த்து பகிரப்பட்டு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லோருமே ஆழ்ந்த சோகத்திலையுமே இருக்காங்க. மேலும் சவுகார் ஜானகி அம்மாவுக்கு இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்று அவங்க நம்முடன் இல்லை அப்படின்னாலுமே அவங்களுடைய நடிப்பின் மூலமாக அவங்களுடைய ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் மூலமாக என்றென்றைக்குமே நம்முடன் உயிருடன் தான் இருக்க போகிறார் அப்படிங்கிறதுல துளியளவுக்கும் சந்தேகமே கிடையாதுங்க. எனவே சவுகார் ஜானகி அம்மா நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்தமான படம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தென்னிந்திய திரையுலக 70 ஆண்டுக்கு மேலாக நடித்து தனது கம்பீரமான நடிப்பாலையும் யதார்த்தமான பாத்திரங்களாலையும் முத்திரை பதித்தவர் தான் மூத்த நடிகையான சவுகார் ஜானகி. ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியைச் சேர்ந்தவர் தான் ஜானகி அம்மா. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா தேகுமல வெங்கோஜி ராவ் மற்றும் கச்சிதேவி அம்மையார் ஆவாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக ஜானகிக்கு 15 வயசிலேயே திருமணம் செஞ்சுட்டாங்க. இவங்களுடைய கணவரின் பெயர் பார்த்தீங்கன்னா சங்கரமாஞ்சி சீனிவாச ராவ். இவங்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் இருக்காங்க. முதல் குழந்தை பிறக்கும் போதே ஜானகிக்கு வயதானது கிட்டத்தட்ட 17 ஆகியிருக்கு.
குழந்தை பிறந்த பின்பு தான் அவருக்கு சினிமாவிலேயே பார்த்தீங்கன்னா வாய்ப்பானது கிடைச்சிருக்கு. அதாவது குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமாக தான் சினிமாவில் வாய்ப்பு கிடைத்ததுமே உடனே நடிக்க வந்துட்டாங்க. அதாவது 1950ஆம் ஆண்டு எல்வி பிரசாந்த் இயக்கத்தில் வெளியான சவுகார் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலமாகத்தான் திரையுலகில் நாயகியாகவே அறிமுகமாகியிருக்காங்க. இப்படத்தில் புகழ்பெற்ற நடிகரான என்.டி. ராமாராவ் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் வெற்றியின் காரணமாகவே இவரது பெயருடன் சவுகார் என்ற அடைமொழியானது நிரந்தரமாகவே இணைஞ்சிருச்சுங்க. தமிழ்ல 1952ஆம் ஆண்டு வெளியான வளையாபதி படத்தின் மூலமாகவும் தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார். சவுகார் ஜானகியுடைய இளைய தங்கையான கிருஷ்ணகுமாரியும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மற்றும் தென்னிந்திய திரையுலகில் புகழ்பெற்ற முன்னணி நடிகையாகவும் இருந்திருக்காங்க. தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் சவுகார் ஜானகி அம்மா இதுவரைக்கும் நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், என்டிஆர், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என பல தலைமுறை நடிகர்களுடனும் கதாநாயகியாகவும் குணச்சித்திர வேடங்களாகவும் நடித்து அசத்திருக்காங்க. புதிய பறவை, பாமா விஜயம், எதிர்நீச்சல், இருகோடுகள், உயர்ந்த மனிதன், மோட்டார் சுந்தரம் பிள்ளை, நீர்க்குமிழி, தில்லுமுள்ளு, பார்த்தால் பசி தீரும் போன்றவை இவரது புகழ்பெற்ற படங்களில் சிலவாகும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே இந்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் இருந்தால் அதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. திரையுலகில் இவரது நீண்ட மற்றும் சிறப்பான பங்களிப்பிற்காக பல உயரிய விருதுகளானது வழங்கப்பட்டது. அந்த வகையில் தான் பத்மஸ்ரீ விருதானது 2022ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டு இருந்தது. கலைத்துறைக்கு இவர் ஆற்றிய சேவையை பாராட்டி இந்தியாவின் 4வது உயரிய குடிமகன் விருதான பத்மஸ்ரீயானது வழங்கி மத்திய அரசு இவரை கௌரவித்து இருந்தது. அந்த விஷயத்தையுமே நம்ம பார்த்துருப்போங்க. மேலும் தமிழக அரசு வழங்கிய பெருமை மிக்க விருதானது ஃபிலிம்ஃபேர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு சவுத். மேலும் பார்த்தீங்கன்னா ஆந்திர அரசின் நந்தி விருதுகள் மற்றும் தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான மாநில அரசு விருதுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடைத்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 1947 நடந்த ஜானகியின் திருமணமானது 1961லேயே முடிவுக்கு வந்துருச்சு. ஜானகி அவரது கணவரான சீனிவாச ராவை விவாகரத்து செய்தார். சில வருடங்களுக்கு முன்பு அவருமே மறைந்தார். மகள், பேத்தி, கொள்ளு பேத்தி, கொள்ளு பேத்தி என 4 தலைமுறைகளை பார்த்தவர் தான் இந்த சவுகார் ஜானகி அம்மா. முதல் செல்ல பேத்தியான வைஷ்ணவி அரவிந்த் நெத்தியடி படம் மூலமாக தமிழில் கதாநாயகியாக அறிமுகமானார். சில தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் நடிச்சிருக்காங்க. 7 சதாப்தங்களுக்கு மேலாக சினிமாவில் பயணித்த சவுகார் ஜானகியுடைய மறைவானது ஒட்டுமொத்தமான ரசிகர்களையுமே சரி, திரை பிரபலங்களையும் சரிங்க இப்போது மீளா துயரத்தில் ஆழ்த்தி உள்ளது. மேலும் இவங்களுடைய குடும்பத்தார் இந்த மீளா துயரத்தில் இருந்து மீண்டு வருவதற்கு இறைவன் அவங்களுக்கு வலிமையை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை செய்து கொள்வோம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.